நெல் கொள்முதல் பணியை விரைவுபடுத்துவதற்காக கூடுதல் எடை எந்திரத்தை பயன்படுத்த வேண்டும் என தேனி மாவட்ட விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தேனி மாவட்டம் கூடலூர் பகுதியில் தற்போது 2ஆம் போக நெல் அறுவடை பணிகள் நடைபெற்று வருகின்றன. விவசாயிகள் கொண்டு வரும் நெல் மூட்டைகளை கொள்முதல் செய்வதற்காக அங்கு கடந்த 17ஆம் தேதி நேரடி கொள்முதல் நிலையம் தொடங்கப்பட்டது. விவசாயிகள் ஏராளமான நெல் மூட்டைகளை கொண்டு வரும் நிலையில் நாளொன்றுக்கு 1000 மூட்டைகள் வரை மட்டும் கொள்முதல் செய்ய முடிகிறது. கொள்முதல் நிலைய வளாகத்தில் ஆங்காங்கே கொட்டி வைக்கப்பட்டுள்ள நெல் மணிகளை எலி தொல்லை மற்றும் மழை அச்சுறுத்தலில் இருந்து பாதுகாப்பது மிகப்பெரிய பணியாக உள்ளது. எனவே கூடுதல் எடை எந்திரம் அமைத்து கொள்முதல் பணியை விரைவுபடுத்த வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இங்க 2ஆம் போக அறுவடை நடக்கிறதுனால இங்க அரசு கொள்முதல் நிலையத்துல நெல் விற்பனைக்காக இங்க வந்திருக்கோம். இங்க இப்ப தற்சமயம் ஒரு யூனிட் தான் போட்டு அரசு கொள்முதல் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால 800ல இருந்து 1000 மூட்டை தான் பண்ண முடியுது ஒரு நாளைக்கு. இங்க நிறைய விவசாயிகள் வந்து இங்க விற்பனை செய்யறதுக்காக வர்றதுனால இங்க நிறைய தேக்கம் அடைறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதை இன்னொரு யூனிட் அரசு கொஞ்சம் போட்டு கொடுத்தாங்கன்னா அது நம்மளுக்கு தேக்கம் இல்லாம போயிடும். ஏன்னா ஒரு மழைகளை வந்துருச்சுன்னா இங்க சேதம் அடைறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மேற்கொண்டு இங்க பாதுகாப்பு அம்சம் கொஞ்சம் சுற்றி பக்கத்துல வீடு இருக்கனால இந்த நம்ம கவர்மெண்ட் இடத்துக்கு தனியா ஒரு காம்பவுண்டு இல்லாத மாதிரி இருக்கு. அதை கொஞ்சம் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா கொஞ்சம் பாதுகாப்பா இருக்கும். இதனிடையே தமிழ்நாடு வேளாண் துறை மூலம் திருச்சி மாவட்டத்தில் விநியோகிக்கப்பட்ட வம்பன் வகை உளுந்து பயிர்களை மஞ்சள் தேமல் நோய் பாதித்துள்ளதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். இதனால் 90 விழுக்காடு விளைச்சல் பாதிக்கப்பட்டு வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் விவசாயிகள் கூறினர். வம்பன் வகை உளுந்து விதைகள் திருச்சி மாவட்ட விளைநிலங்களுக்கு ஏற்றதாக இல்லை என்று தெரிவித்துள்ள விவசாயிகள் பயிர் பாதிப்பு குறித்து கணக்கெடுப்பு நடத்தி உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர்.